வணக்கம். கோயம்புத்தூரிலிருந்து ஒரு பெண்மணி அருமையான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, இயல்பான சமூக வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதன் சன்னியாசியாவதற்கு காரணம் பூர்வ ஜென்மத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்டதா அல்லது நிகழ்காலத்தில் தீர்மானிக்கப்படுகிறதா என்று கேட்டிருக்கின்றார். இதை பற்றி சுவாமி விவேகானந்தர் மிகவும் விளக்கமாக எடுத்துரைக்கின்றார். இந்த பிறப்பு பூர்வ ஜென்மங்களின் பிரதிபலிப்பு. ஜென்ம ஜென்மாந்திரத்தில் நாம் என்ன செஞ்சிருக்கோம், அதனுடைய பிரதிபலம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் என்ன சொல்றது, எடுத்துக்காட்டு. என்ன வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதே ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க போன ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது. ஒரு மனிதன் தான் செய்த பாவக்கர்மங்களுக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்வதற்காகவும் அந்த பிராயச்சித்தத்தின் கடைசி படிக்கட்டு முக்தி. எல்லா தவறுகளையும் அறிந்து ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு கடவுள் குணங்களை எப்பொழுது அடைகின்றான், அவனுக்கு முக்தி கிடைத்து விடுகின்றது. இது ரெண்டு வகை இருக்கு. சின்ன வயசிலேயே நிறைய துன்பங்களுக்கு ஆளாகி மன வருத்தப்பட்டு மனம் நொந்து தான் செய்த பாவக்கர்மங்களை இந்த ஜென்மத்தில் பரிகாரம் தேடுவதில் மனம் நொந்து போய் வெந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஏதோ ஒரு நிகழ்வாலோ ஏதோ ஒன்றை உணர்வதாலோ அல்லது சாதனை புரிந்த ஒரு மகான் அவருக்கு பரிச்சயம் ஏற்பட்டு அந்த மகான் மூலியமாக அந்த மகான் தான் சேகரித்து வைத்துள்ள ஆன்மீக சக்தியின் விளைவாக தனக்கு வேண்டிய சிஷ்யன் கிடைத்துவிட்டான் என்று தெரிந்து கொண்டு அந்த மனம் வந்து போய் பாவக்கர்மங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த நபரை வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நபருக்கு உபதேசங்களை கூறி தன்னுள் இருக்கும் சக்தியை அவனுக்கு செலுத்தி அவனுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டி வாழ்வில் முக்தி சாதனை செய்வதற்கு தேவையான எல்லா விவரங்களையும் அவனுக்கு எடுத்துக் கூறி மனம் பக்குவமடைய செய்து கிரகஸ்தாசிரமத்திலிருந்து பிரம்மச்சரியத்திலிருந்து சன்னியாசத்திற்கு அந்த குரு அழைத்துக் கொள்ளுகின்றார். இது ஒரு வகை. இன்னொரு வகை, புத்தகங்களை படித்து நேராக பெரிய மகான்களை சந்தித்து அறிவுரையை கேட்டு பக்தி யோகம், ராஜயோகம் முதலிய சாதனைகளை நிறைய வருடங்கள் சாதனை செய்து கொண்டு வந்து தன்னைத்தான் குடும்ப உறவினர்களிலிருந்து பிரித்துக் கொண்டு நெடுநாட்களாக வாழ்ந்து பின்னர் திடீரென்ற ஒரு விடி வெள்ளி அவன் கண்ணுக்கு தோன்றி மனதிற்கு உணர்வை கொடுத்து அதன் மூலியமாக சன்னியாசத்தை அடைவது. அதாவது என்கிட்ட விதை இருக்குங்க, அந்த விதைய எப்படி விதைக்கணும், அதை எப்படி பயிர் பண்ணணும்னு எனக்கு தெரியல.
சோ அந்த விதையை நான் கையில வச்சுக்கிட்டு இருந்தா ஒன்றும் உபயோகம் இல்லை. அதை நிலத்துல போட்டு அதுக்கு தண்ணி போட்டு அதுக்கு உரம் போட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அதை வளர்க்க வச்சா அது மரம் ஆகி அது பலம் கொடுக்குது. அந்த விதைதான் உங்க மனதில் இருக்கும் எண்ணம், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் சாதனை ஆன்மீகத்தில் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல தெரிந்தோ தெரியாமலோ கடவுள் மூலியமாக ஒரு குரு உங்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த குருவின் மூலியமாக எல்லா விஷயங்களையும் தாங்கள் கற்றுக்கொண்டு தீட்சையை பெற்று அந்த குருவின் சக்தியின் மூலமாக உங்களுக்கு அந்த சன்னியாசத்துவம் கிடைக்கிறது. அந்த குருதான் நீங்க கொண்டு போன விதைய நிலத்துல போட்டு தண்ணி போட்டு உரத்தை போட்டு அதை பேணி பாதுகாத்து அதில் புழு பூச்சிகள் ஒன்றும் ஒட்டாம பார்த்து அது பலன் கொடுக்கிற வரைக்கும் அரவணைத்து ஆசீர்வதிக்கின்றார் குரு. அந்த குரு கிடைத்த உடனே அந்த விதை மரமாகிறது. சில பேர் குடும்பத்தில் இருந்துகிட்டே ஞானத்தை அடைவார்கள். மனைவி யார், மக்கள் யார், குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் யார் யார், இந்த உலகம் என்றால் என்ன, நான் ஏன் பிறந்திருக்கின்றேன் என்ற எல்லா விஷயங்களையும் உணர்ச்சி பூர்வமாக வாழ்க்கையின் அனுபவங்களின் மூலமாக தெரிந்து கொண்டு திடீரென ஒரு நாள் மனம் மாறி அவர்கள் சன்னியாசத்துக்கு வந்து விடுகின்றார்கள். சோ நீங்க என்ன பண்ணணும்னாலும் ஒரு குரு தேவை. அந்த குருவின் மூலியமாக தான் அந்த ஒரு விதை மரமாக்கப்படும். அந்த விதை மரமாக்கப்பட்டு பலன் கொடுக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு விடை கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி.